Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் யூடியூப் சேனல் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய இந்த 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு 5 பாயிண்ட்டாக அவங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து ஸ்கேல்பிங்க்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சார், நான் ஸ்கேல்பிங் பண்ணி என்னோடய லாஸ் ரிகவர் பண்ண முடியுமா? எப்படி நான் சம்பாதிக்க முடியும்? என்ன பண்ண முடியும்? ஸ்கேல்பிங் பண்ணணும்னா என்ன கவனிக்கணும் நம்ம அப்படின்றத இதை நீங்கள் அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தவிர ஒரு சில வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெகட்டிவாக நான் எதுவும் பேச விரும்பலை. யாரும் நான் வந்து இவங்களுக்கு நெகட்டிவ் பண்ணணும், அவங்களுக்கு நெகட்டிவாக பேசணும் அப்படின்லாம் இல்லை. மார்க்கெட்டில் இருக்கிற ரியாலிட்டி பற்றி பேச சொல்ல வந்து ஒரு சிலருக்கு நெகட்டிவாக தெரியுது. அது மேபி எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயம் கசப்பான விஷயம் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க சொல்ல உங்களுக்கு நெகட்டிவாக தெரியலாம். அது ஃப்யூச்சரில் அதுக்கப்புறம் வந்து அது அவங்களுக்கு இனிப்பாகவும் தெரியலாம். ஓகே, இதில் கசப்பு இனிப்பு அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது. மார்க்கெட்டில் இருக்கிற நான் கடந்து வந்த பாதையை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்களுடைய விருப்பம் அது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மேக்ஸிமம் லைக்ஸ் அதிகமாக பண்ணுங்கள். சப்போர்ட் பிடிச்சிருந்தா உங்களுக்கு, அதான் ஃபோர்ஸில் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், போய் சேரட்டும். சரி, ஸ்கேல்பிங்கில் நாம் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஸ்கேல்பிங்னு சொன்னால் என்னென்னா ஒரு நிமிஷத்தில் போய்ட்டு ஒரு நிமிஷத்தில் வெளியே வந்துடுது அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிறாங்க. ஒரு நிமிஷத்தில் போய்ட்டு ஒரு நிமிஷத்தில் வெளியே வந்துடுது, என்ட்ரி எக்ஸிட்டு அப்படின்லாம். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டுமே கிடையாது. ஒரு நிமிஷத்தில் போய்ட்டு உள்ளே வந்துடுது, இமீடியட்டாக சீக்கிரம் வெளியே வந்துடுது அப்படிலாம் அதுவும் மேட்டர் கிடையாது. இதில் நிறைய விஷயம் கவனிக்கிறோம் நம்ம. ஏன்னா ஒரு ட்ரேடு நம்ம ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக சொல்லும், அந்த ஒரு ட்ரேடு வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ட்ரி ஆகிடும். என்ட்ரி ஆக சொல்லும் நமக்கு மனசு பதைக்குது இல்லைங்களா, ஒரு டென்ஷனோ ஒரு படப்படப்பாக இருக்கும் இல்லைங்களா. அந்த படப்படப்பு ஏன் வருது? இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த டென்ஷன் அந்த டக் டக் டக்னு அடிச்சுக்கும். ஏன் அடிக்குது? இந்த 5 விஷயத்தை கவனிச்சுக்குங்க. உங்களுக்கு அந்த படப்படப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். சரி, ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்றுனா நான் பாயிண்ட் வைஸில் எழுதிருக்கேன். ஆக்சுவலாக பாயிண்ட் வைஸில் எழுதினு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஆனால் அதை திருத்திக்கிறது தான் யாரும் முயற்சி பண்ணுறதில்ல. தப்பு என்னன்னு தெரியும், அதை திருத்திக்க யாரும் முயற்சி பண்ணுறது கிடையாது. நான் சொல்லிடலாம், இந்த வீடியோ வந்து இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் அது எத்தனை பேர் கேட்குறாங்க? அது எத்தனை பேர் கேட்குறவங்க ஒரு பக்கம், அது சரிப்படுத்திக்கிறவங்க எத்தனை பேர்? அடப்போட இந்த ஆள் சும்மா வேலை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற எத்தனை பேர்? ஆமாம், அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, அது யார் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு சிலர். நான் என்ன சொல்கிறேன், உங்களால் பண்ண முடியல, என்னால் வந்து திருத்திக்க முடியல, என்னால் வந்து சரிப்படுத்திக்க முடியல அப்படின்னா அப்போ ஏன் மேலும் மேலும் என் பணத்தை போட்டு ஏன் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போது உங்களால் திருத்திக்க முடியலன்னு தெரியுது இல்லைங்களா. இப்போ உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, நம்ம வீடியோக்கு போயிடலாம். ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் என்ன சொல்ல வருது, மார்க்கெட்டு என்ன சொல்ல வருது. இந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஜோனில் மார்க்கெட் போயிட்டு இருக்குது. இது என்ன சொல்ல வருது? மார்க்கெட் எங்கேயும் போகல, நான் சைடு வேஸில் போக போகிறேன்னு சொல்ல வருது. அப்போ நீ சும்மா இருங்க, நீ ட்ரேட் எதுவும் எடுக்காது. இன்றைக்கி கூட டெலிகிராம் சேனல் பாருங்கள், எதுவும் சென்ட் பண்ணல. அந்தளவுக்கு எதுவும் ஒன்லி சைடு வேஸில் போது மட்டும் சென்ட் பண்ணிவிட்டேன், அவ்வளோ தவிர வேறு எதுவும் நான் சென்ட் பண்ணல இன்றைக்கி. நான் இருங்க, இது ஆயிடு வந்துச்சா? ஓகே, டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுவும் நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் லாஸ்ட்டில் உங்களுக்கு. ஏன்னா இப்போ இந்த கூட லைவ் மார்க்கெட்டில் நம்ம வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம், தெரியாதுன்னு தெரிஞ்சுங்க. இப்போ இந்த பேடிஎம்க்கு இல்லை, இது கூட பிரேக் டவுன் ஆச்சா, நல்ல மூமெண்டம் இந்த ஏரோ மார்க்கிங்கே மார்னிங்கில் கொடுத்துருப்பாருங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரைஸ் இதுக்கு கீழே போனால் சேல் பண்ணுங்கன்னு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் மார்னிங்கே சொல்லியாச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மார்க்கெட்டை எந்த மாதிரி மூமெண்ட் போதா, ஒன்றும் அப் ட்ரெண்டில் போதா, இல்லை டவுன் ட்ரெண்டில் போதா, இல்லை சைட்வேஸில் போதா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மார்க்கெட்டில் நம்ம என்ன ட்ரேட் பண்ணலாம். டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நம்ம சேல் அண்ட் பை பண்ணுறோமா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது சகஜம். நிறைய பேர் என்னென்னா ஸ்டாப் லாஸே பெரிய விஷயமா நினச்சிக்கிறாங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது சகஜம், தப்பே ஒன்றும் கிடையாது. எந்த மார்க்கெட்டில் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணி உங்களுடைய எஸ்எல் டேக்கர் ஆச்சு. இப்போ நான் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது, நான் அது வந்து சேல் அண்ட் பை பண்ணுறேன், மார்க்கெட் கீழே வரும்னு நினச்சி பண்ணுறேன், எனக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே, அதே தெரிஞ்சுங்க. எனக்கு மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக நான் ட்ரேட் பண்ணி எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சுங்க.
ஓகேங்களா? அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் வருதா, எனக்கு வந்து இதில் சேல் பண்ணேன், கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கு கே வந்துச்சு, எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, அதையாவது தெரிஞ்சு வச்சுங்க. எனக்கு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் தான் நான் ட்ரேட் பண்ணேன், ஆனால் எனக்கு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. எந்த காரணத்துக்காக எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டோடைய என்ன சொல்லுது லாங்குவேஜ் புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஓவர் ட்ரேடு. இந்த ஸ்ட்ரக்சரை சரியாக பார்க்கல அப்படின்னா இந்த ஓவர் ட்ரேட் தன்னால் நடக்கும். இந்த ஓவர் ட்ரேடு தன்னால் நடக்கும். ஓவர் ட்ரேட்னா என்ன சார்? அது ஓவர் ட்ரேட்னா என்ன அப்படின்னா, லாஸை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்றவங்க ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது என்ன, லாஸை ஜீரணிச்சிக்க முடியாது, என்னால் லாஸை வந்து ஏற்றுக்க முடியாது, எனக்கு லாஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. மேபி ஒரு சிலருக்கு வந்து 5000 ரூபாய் லாஸ் வந்து பெருசாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலருக்கு 500 ரூபாய் லாஸ் கூட பெருசாக தெரியும். ஒரு சிலருக்கு 50000 ரூபாய் லாஸ் வந்து பெருசாக தெரியும். ஓகே, லாஸ் வந்து அவங்களோட லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி லாஸ் வந்து கட்டுப்படுத்த கற்றுக்கணும். நான் இந்த லாஸே வரக்கூடாது, எனக்கு லாஸே ஆகக்கூடாது அப்படின்றவங்க என்ன அர்த்தம்? இந்த லாஸே வரக்கூடாது அப்படின்றவங்க நினைக்கிறவங்க தான் வந்து அதிகமான மெம்பர்ஸ். 95% பீப்புள் எனக்கு இந்த மார்க்கெட்டில் லாஸ் ஆகக்கூடாது, எனக்கு லாஸ் ஆகக்கூடாது. நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோன்னா அதில் ப்ராஃபிட் தான் வரணும், க்ரீன் தான் போகணும், எனக்கு லாஸே ஆகக்கூடாது அப்படின்றாங்க இல்லைங்களா? அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுடைய பணத்தை தான் மிச்சம் அந்த 5% சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் இருக்காங்களே அவங்க இந்த மைண்ட் செட்டில் இருக்கணும் தேடுறாங்க. வாப்பா நீ தான் வா அப்படின்ட்டா. அது குறிப்பிட்டு அவங்கள ஆப்ஷன் பையிங் பக்கம் கூப்பிட்டுக்கிறாங்க. வா இந்த பக்கம் வா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க. அதுவும் ஆப்ஷன் பையிங்கில் 10 ரூபா போட்டால் 20 ரூபா போகணும், ஒரே நாள் டபுள். எப்படிலாம், அதாவது அந்த 95% மைண்டு பீப்புள்ஸோட ரீட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை ரீட் பண்ணி வச்சுட்டாங்க. யார் மேபி இந்த 5% நீங்களும் இருக்கலாம். நாளைக்கு ஃபியூச்சரில் இந்த வீடியோ கேட்டுட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு உள் வாங்கிட்டீங்கன்னா அந்த 5%ல் நீங்களும் போயிடலாம். ஆனால் யாரும் வாங்கிக்க மாட்டேங்க, எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா அந்த தப்பை திருத்திக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு முடிக்கிறவங்க நிறைய பேர். ஏன்னா நானும் அந்த 2007 உங்களுக்கு என்னோடய விஷயம் எல்லாம் தெரியும். உங்களுக்கு 2007 இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் பார்க்காமலாம் ஒன்றும் வரல. ஏன்னா நீங்கள் என்ன பார்த்துருக்க கண்டிஷனில் நானும் அதே கண்டிஷனில் இருக்கேன். ஆனால் அப்போலாம் எனக்கு யூடியூப்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது எனக்கு இது மாதிரி சொல்கிறதுக்குலாம் நான் கேட்கல யாரும் நான். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு வந்திருக்குது, கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க. ஓவர் ட்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கிங்கன்னா, லாஸை ஜீர்ணிச்சிக்க முடியாதவங்க ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்த ப்ராஃபிட்டை போதும் புக் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் டார்கெட் புக் பண்ணி டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சா ரைட் ஓகே. நெக்ஸ்ட்டு செட்டப் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதாவது ஒரு செட்டப் நேற்று ஸ்டடி பண்ணி வச்சுட்டீங்க, அந்த செட்டப்பில் லாபமோ நஷ்டமோ இந்த ஒன்று ஆயிடுச்சு, அந்த செட்டப்போடைய வேலை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் செட்டப்பே இல்லாமல் ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதுவும் ஓவர் ட்ரேடு தான். அதாவது லாஜிக்கே இருக்காது. ஏன் ட்ரேடு, ஏன் சேல், ஏன் பை, வித்தவுட் லாஜிக் பண்ணுறீங்க இல்லையா? அது வந்து ஓவர் ட்ரேடில் தான் முடியும். வந்த லாபமும் போயிடும், புதுசாக நியூ லாஸும் ஆகும் ஓவர் ட்ரேடில். ஓகே, இது ரெண்டாவது. மூணாவது, டோன்ட் பிரேக் யுவர் ரூல்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம், டோன்ட் பிரேக் யுவர் ரூல்ஸ். ரூல்ஸ் எவ்வளோ போயிடுச்சிங்களா? வெளியே வந்துச்சிங்களா? அப்போ ரைட். டோன்ட் பிரேக் யுவர் ரூல்ஸ். இது என்ன? அதாவது நீங்கள் ஒரு செட்டப் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? அதாவது இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா முன்னாடியே ஒரு செட்டப் ரெடி பண்ணி, நான் காலையில் எழுந்திக்கிறேன் சார், நான் கஷ்டப்பட்டு ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்களா? சரி, ஓகே. இப்போ இதுக்கு கீழே வந்தால் சேல் பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுக்கு கீழே வந்தால் சேல் பண்ணுறேன்னு ஒரு செட்டப் எடுத்துட்டீங்க. இப்போது இந்த செட்டப் வேலை செய்யலை, அதாவது உங்களுக்கு மார்க்கெட் வந்து அது கீழே பிரேக்கே ஆகலை, மார்க்கெட் இங்கேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, மார்க்கெட்டே இங்கேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போது மார்க்கெட் அங்கேயே ட்ராவல் ஆகிடுச்சு. இந்த இடத்துல புதுசாக ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க பாருங்கள். சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க பாருங்கள். அதுதான் பிரேக் யுவர் ரூல்ஸ். உங்களுடைய ரூல்ஸை பிரேக் பண்ணுறீங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு இல்லை, அதுக்கப்புறம் 5 ட்ரேட் பண்ணுறது, ரூல்ஸ் பிரேக். நான் இந்த ஸ்டாக்ஸில் தான் ட்ரேட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் வேறு ஸ்டாக்ஸில் போய் ட்ரேட் பண்ணுறது. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட்டுட்டு வேறு வேலை பண்ணுறது. அதான் டோன்ட் பிரேக் யுவர் ரூல்ஸ்னு சொல்கிறது. என்னென்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணிட்டு உட்காராதீங்க. மார்க்கெட்டில் 1000 விஷயம் தோணும் உங்களுக்கு. லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா மார்க்கெட் பச்சையாக தெரியும், க்ரீனாக தெரியும், மேலே போகும் கீழே போகும், உங்களுக்கு இப்போ எல்லாமே தோன்ற மாதிரிலாம் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்கிறேன், இதை தயவு செஞ்சு அட்வைஸாக நினைக்காதீங்க. ஏன்னா வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, விடுங்க. ஆக்சுவலாக வந்து நம்மலாம் வந்து என்ன சொல்கிறது, கொசு மாதிரி. நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்கள் கூட ஆஸ் ஏ ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணுறேனே தவிர
இது அட்வைஸாக தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அப்புறம் உங்களுடைய விருப்பம். ஏன்னா ஒரு சிலர் வந்து அட்வைஸாக நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ராக் யுவர் ரிசல்ட். 4வது விஷயம், அது என்ன ட்ராக் யுவர் ரிசல்ட்? அதாவது நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரேடு ஒன்று லாஸ் கொடுக்கும், இல்லை ப்ராஃபிட் கொடுக்கும் இல்லைங்களா? ரெண்டுத்துல ஏதாவது விஷயம் நடக்குது இல்லைங்களா? இந்த லாஸ் ஏன் வந்துச்சு, இந்த ப்ராஃபிட் ஏன் வந்துச்சு அப்படின்றத ரெகுலராக எவ்ரி மந்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதி வைக்கணும். லெட்ஜர் மெயின்டைன் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நோட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதில்ல, லெட்ஜரை மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு லாஜிக்கே இல்லாமல் எடுத்திருப்பாங்க ட்ரேடு. லாஜிக்கே இல்லாமல் லாஸ் ஆகும், லாஜிக்கே இல்லாமல் ப்ராஃபிட் வரும். அது எப்படி நிற்கும் உங்கள் கையில்? உங்கள் கையில் நிலச்சி நிற்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எவ்ரி ட்ரேடுக்கு பின்னாடியும் லாஜிக் இருக்கணும். லாஸே ஆகட்டும் பரவாயில்ல ஃப்ரெண்ட், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. லாஸ் ஆகிறது காமன். அந்த லாஸ் ஏன் ஆச்சு, என்ன மாதிரி செட்டப் யூஸ் பண்ணீங்க? சரி, ப்ராஃபிட் வந்துச்சு, ரைட்டு. ஏன் வந்துச்சு ப்ராஃபிட்? அது எதுக்காக ப்ராஃபிட் வந்துச்சு? ஓகே, இந்த மாதிரி விஷயத்தெலாம் ஒரு ரிசல்ட் வரும். ஒரு எவ்ரி டே எண்ட்லேயும் சரி, எவ்ரி மந்த் எண்ட்லேயும் சரி, அந்த ரிசல்ட் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுடைய தகுதியை டெஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்களே. மற்றவங்க செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எனக்கு நான் நோட்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறேன். நான் இப்போ அந்த 45 days கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 45 daysல வந்து கிளாஸ் முடியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 3 மாதம் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. ஹோம்ஒர்க் கொடுத்து அவங்க ரிசல்ட்டை வந்து ட்ராக் பண்ண சொல்கிறேன். அவங்களே ஏன் கொடுக்குறேன்? அவங்க சொந்த காலில் நிற்கணும். அவங்க இப்போ வந்து நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 300 பேர் வராங்க அப்படின்னா 300 பேர் சக்ஸஸ் ஆகிடுறாங்களா? இல்லையே. அதில் 30 பேர் வந்து சக்ஸஸ் ஆவாங்க. மிச்சம் 90% வந்து அந்த ரூல்ஸை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, நோட்ஸ் யாரும் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, அவங்களோட ரிசல்ட்டை ட்ராக் பண்ணுறதே கிடையாது. இந்த 30 பேர் வந்து உண்மையிலேயே வந்து எஃபெக்ட் பண்ணுவாங்க, அதாவது கஷ்டப்படுவாங்க. அவங்க நிறைய சாதிக்கணும்னு இருக்கும், மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும். ஸோ இவங்க வந்து சக்ஸஸ் வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எப்படி என்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து வரலாம். 45 days கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில் வேணும் மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் 5வது முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராக்டிஸ். எவ்ரிடே நீங்கள் எவ்வளோ பெரிய என்ன பெரிய ட்ரேடர் இருந்தாலும் சரி, மேபி நீங்கள் கற்றுக்க சொல்ல ஒரு ட்ரேடர் வந்து அந்த ப்ராஃபிட் சைட் போகலாம். அதாவது நோ லாஸ் நோ ஜோன்லேருந்து லைட்டாக ப்ராஃபிட் சைட் போகலாம். அப்போ வந்து தலைகண்ணம் வரும். அதாவது எனக்கு ட்ரேடிங் வந்துடுச்சு, ஒன்றும் இல்லை, ஒரு 3 நாள் தொடர்ந்து ப்ராஃபிட் வந்துச்சு வச்சுங்களேன். ஒரு 5000 5000 10,000 ஏதோ ஒரு 30,000 40,000 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கொஞ்சம் அமௌண்ட் 3 நாள் 4 நாள் தொடர்ந்து ப்ராஃபிட் வந்துச்சுன்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எனக்கு ட்ரேடிங் வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் வந்துட்டால் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் எப்பவுமே விடாதீங்க. இந்த ப்ராக்டிஸ் விட்டால் போச்சு. இப்போட நான் கூட பாருங்கள், இப்போ ஒரு வாரம் 4-5 நாள் லீவ் போட்டுட்டேன் அப்படின்னா 6வது நாள் வந்து டேரெக்டாக ட்ரேடிங்கில் உட்கார முடியாதுனால அதுக்கு முன்னாடி சேம் ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ் கண்டினியூ ஆனதுக்காக நம்ம மைண்டில் ரெக்கார்ட் ஆகும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் விளையாடுறாரு, இன்றைக்கும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போது அது அவங்களோட லைஃப் அதை விழுந்துச்சு, அது உள்ளே போயிட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா எவ்ரி டே நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் என்ற விஷயத்தை நீங்கள் விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்க, டேரெக்டாக நான் 9:15 மணி ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது, முடியாது. ஸ்கேல்பிங்கு இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்ரி டே ட்ரேடிங் நம்ம வந்து எப்படி ஸ்கேல்பிங் பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம். ஸ்கேல்பிங் வந்து நம்ம நினைக்காம ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்குள்ளே நான் சொன்ன ஸ்ட்ரக்சரும் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுட்டு தான் உங்களால் ஸ்கேல்பிங்கில் போய் என்ட்ரி எக்ஸிட் ஆக முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி தெரிஞ்சிருக்கோம். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேங்களா? அதாவது என்னோடய டெலிகிராம் சேனல் இது. இப்போ மார்க்கெட் மூவ் ஆகுது இல்லைங்களா? மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிட்டத்தட்ட 7:10 காலையில் இன்றைக்கி காலையில் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே போனால் சேல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஓப்பன் ஆச்சு. உங்களுக்கு இப்போது இந்த இடத்துல சம்வேர் இங்கே ஓப்பன் ஆச்சு, மார்க்கெட் ட்ராவல் ஆகிடுச்சு, கடைசியாக இங்கே பிரேக் டவுன் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா அது ரிசல்ட் வந்து நீங்களே பார்க்கலாம். இப்போது இது வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்காக க்ரியேட் பண்ணியிருக்க குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிற 5 விஷயத்தை ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். ஷார்ட்கட்டில் எதுவும் கிடைக்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி காப்பி ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து சென்ட் பண்ணிவிட்டேன், இதுக்கே போனால் சேல் பண்ணலாம் அப்படி என்ன பண்ணுவாங்க, நான் எங்கே சேல் பண்ணுறோம் அங்கே சேல் பண்ணுவாங்க, நான் எங்கே பை பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு என்ன கூட காப்பி பண்ணாதீங்க. நீங்கள் இந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ணாது. உங்களுக்கு பேண்டு கூட கொடுக்கல, பேண்ட் கூட ரிமூவ் பண்ணிட்டு போகலாம். ஃபஸ்ட்டில் பேண்டு கொடுத்துருந்தேன், அதாவது இங்கே ஸ்டாப் லாஸ் போடுங்க, இந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பேண்டு போட்டு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா பேண்டை பார்த்து காப்பி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா அவங்க சுயமாக யோசிக்கிற திறமையை போய்ட்டு ஒருத்தரை பார்த்து பண்ணணும் அப்படின்ற வந்து ரொம்ப தவறான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி பண்ணாதீங்க. ஒரு வியூ மார்க்கெட் இந்த பக்கம் போகுதுங்களா, ரைட், ஓகே, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே உங்களுக்கு தெரியுது இல்லை, ஹை தெரியுது இல்லை, இந்த ஹை உங்களுக்கு இல்லை, இந்த ஹை உங்களுக்கு எந்த ஹை உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட முடியும்.
ஸோ அந்த ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் போடுங்க. டார்கெட் 1:1 வைக்க முடியுமா, 1:2 வைக்க முடியுமான்ற டார்கெட் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.